என்ன பாத்துமா தெரியல. தெரியுதோ இல்லையோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. புழு விளையாட்டு விளையாடுறேமா. இந்த விளையாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா ஷின்சான்? இல்ல வெளிய விளையாடுறதுனால பயங்கரமா குளிருது. அப்புறம் எதுக்காக இங்க வந்து விளையாடிட்டு இருக்க? சரி நான் சொல்றது கேளு. நாம எல்லாரும் இப்ப கிளம்பணும். எங்க போக போறோம்? குளிர் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்கம்மா. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். அந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். தள்ளி போங்க தள்ளி போங்க தள்ளி போங்க. தள்ளாதீங்க, எனக்கு வழி விடுங்க. அச்சோ, இது என்னோடது என்னோடது என்னோடது. நான் தான் எடுத்தேன். என்னோடது. நான் தான் முதல்ல எடுத்தேன். இது என்னோடது. எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒருவேளை நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். என்ன எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ரொம்ப போர் அடிக்குது. புழு மாதிரி விளையாடிட்டு இருந்தியே, அது மட்டும் உனக்கு போர் அடிக்கலையா? கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசாதீங்கம்மா. அப்ப நீயும் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. ஷின்சான் நிறைய Dress வாங்குனதுனால எனக்கு கூப்பன்ஸ் கொடுத்திருக்காங்க. இத வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச கேம்ஸ் நீ போய் விளையாடலாம். பிரமாதம். சரி சரி வா போலாம். உங்களை வரவேற்கிறோம். எதுக்கு வரவேற்பெல்லாம்? ஓகே, உங்ககிட்ட 6 கூப்பன் இருக்கு. 6 தடவை ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் சரி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க. இரு பாக்குறேன். ஆஹா, முதல் பரிசு ஹவாய்க்கு போறதுக்கான வாய்ப்பு. அங்க போன mermaid எல்லாம் பார்க்கலாம் ஷின்சான். மேடையா? உனக்கு தெரியாதா? mermaidங்கிறவங்க பாதி மனுஷங்க மாதிரியும் பாதி மீன் மாதிரியும் இருப்பாங்க. இல்ல இல்ல, எனக்கு அது பார்க்க வேண்டாம். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஷின்சான் என்ன பண்ணிட்டு இருக்க? வா வந்து இத ட்ரை பண்ணி பாரு வா. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் ஜெயிப்பேன். மேமைட மீட் பண்ணுவேன். உங்களுக்கு லாஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. டிஷ்யூ பேப்பர் தான் கொடுப்போம். எனக்கு எதுக்கு அது? பரவாயில்ல முயற்சி பண்ணு. 5 தடவை ட்ரை பண்ணலாம் ஷின்சான். ஓகே ஆபீசர். என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஷின்சான் இருந்தா எங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. இல்ல, இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்களுக்கு தான். அச்சச்சோ, ஹிமாவரி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹவாய் ட்ரிப்பை நீங்க வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். என்னால இத நம்பவே முடியல. யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? நாம ஹவாய்க்கு ஃப்ரீயா போக போறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் யாருக்கும் தெரியாம கோட்டுக்குள்ள பீச் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டேன். நானும் தாங்க பீச் Dress போட்டுட்டு தான் வந்திருக்கேன். சூப்பர் 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 சூப்பர். சூப்பர். நியூயார்க் ரவுண்ட் ட்ரிப் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சீக்கிரமா வீட்டுக்கு போய் நான் ரெஸ்ட் எடுத்து ஆகணும். நீ என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்க? அறிமுகம் இல்லாத பையன்கிட்ட நீங்க பேசலாமா? எதுக்காக என்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என்ன கேள்வி இது? நீ சூட்கேஸ்ல உட்கார்ந்திருக்க, நான் உன்கிட்ட கேள்வி கேட்க கூடாதா? அதான் இதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல. கையோட உங்க கூட என்ன கூட்டிட்டு போங்க. இது என்ன புது வம்பா இருக்கு? தம்பி, உன்னுடைய அப்பா அம்மா எங்க? ஷின்சான், ஆமா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க கிட்ட சொல்லாம இந்த மாதிரி எங்கேயும் போக கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கனா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. என் குடும்பத்தை பத்தி கேட்டீங்கல்ல, இவங்க தான். ஆமா நான் தான் இவனோட அப்பா. ஹாய், நான் இவனோட அம்மா. இது எங்க பொண்ணு ஹீமாவாரி. ஹலோ. இவங்க யாருன்னே தெரியல, என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கமா. இல்ல இல்ல, இந்த பையன் தான் வந்து பேசணும். இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல ஷின்சான். நீங்க பேசுவீங்களா? நான் வேணும்னு பேசல, இவன் திடீர்னு வந்தானே, அதான் யாரு நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்களும் என்ன மாதிரி அழகா இருக்கீங்களா? அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகி உங்ககிட்ட பேசிருப்பான் போல இருக்கு. எங்க ஃபேமிலி ரொம்ப அழகான ஃபேமிலி. என்ன கரெக்ட் தானே? அப்பா மாதிரி தானே பசங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அம்மா மாதிரி தான் பசங்க இருப்பாங்க. அது சரி, டிக்கெட் கவுண்டர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த பக்கம் இருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட ஹவாய்க்கு போயிட்டு இருக்கோம். அம்மா துணி வாங்குனதுக்கு கூப்பன் கொடுத்தாங்களா? அந்த கூப்பன்ல ஹீமாவரி ஜெயிச்சிட்டா. அதெல்லாம் இப்ப சொல்ல தேவையில்ல, வாய மூடிட்டு இருக்கேன். நாங்க இந்த மாதிரி அடிக்கடி வின் பண்ணி நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். ஆமாங்க, இவர் சொல்றது உண்மைதான். கோவம் ட்ரிப்புக்கு கூட இப்படிதான் வின் பண்ணி போனோம். ஆனா அங்க சாப்பாடு சரியில்லாம நம்ம எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு தெரியும்ல. சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுங்க. கவுண்டர் எங்க இருக்குன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. அந்த பக்கம் இருக்குன்னு. ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்ப நாங்க கிளம்புறோம். அப்புறம் பார்க்கலாம், நாங்க வரோம். பாய் பாய். என்ன என்னைக்கு நீங்க மறந்துடாதீங்க மேடம். டாடா.
அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல. அமைதியான பொண்ணு. நாம என்ன பேசுறாலும் காது கொடுத்து கேக்குறாங்கப்பா. இனி நான் எங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது? ஹாரி சார். மெர்ச்சி யோஷரின், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் எங்களை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு தானே வந்திருக்கீங்க. இல்ல இல்ல கிடையாது. நீங்க ஹவாய்க்கு போறதா கேள்விப்பட்டோம். அதான் நாங்களும் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். உங்க கூட நாங்களும் ஹவாய்க்கு வரதா முடிவு பண்ணிட்டோம். நாங்க 2 பேரும் முதல்ல ஒண்ணா போன இடமா ஹவாய் தான். அந்த நினைவுகளை நம்மளால என்னைக்கும் மறக்கவே முடியாது இல்லையா யோஷரி? அதே மாதிரி இது மூலமாவும் நிறைய நினைவுகளை சேகரிக்க போறோம் மிச்சி. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போகணும். எல்லா ஊர்லயும் நம்மளோட நினைவுகள் இருக்கணும். நாம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம எதை நினைச்சு கவலைப்படணும் சொல்லு? ஹாரி ஃபேமிலி நமக்காக இருக்காங்க. அவங்க இருக்கிறப்போ என்ன கவலை? நீங்க எதுக்காக எங்க கூட வரணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது போகலாம்ல? எங்க 2 பேருக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. என்ன தெரியாது, பழகின கொஞ்ச நாளே பிரிஞ்சு போயிடுவாங்க. இத வேற பெருமையா சொல்லிக்குதுங்க. விடுங்களேன், அவங்க வந்துட்டு போகட்டும். நிறைய பேர் இருந்தா நல்லதானே இருக்கும். எனக்கு அப்படி தெரியலையே. நாங்க எல்லாரும் ஹவாய்க்கு ஃபேமிலி ட்ரிப்பா போன 2வது பகுதி. யோஷரின், நாம திரும்ப நினைவுகளை உருவாக்கிக்கிறதுக்காக ஹவாய்க்கு போக போறோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். மிச்சி, யோஷரின், போதும், நிறுத்துறீங்களா? அட்டென்ஷன் ப்ளீஸ். ஃப்ளைட் நம்பர் Z889 ஹவாய்க்கு பயணம் பண்ண போறவங்க உடனே செக் இன் பண்ணுவாங்க. செக் இன் பண்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. நோரா சார், போய் எங்களுக்காக செக் இன் பண்ணிட்டு வாங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க 4 பேர் இருக்கோம். 4 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுப்பீங்களா? ஓகே, 4 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுத்துடுறேன். இந்தாங்க. தேங்க்ஸ். அடுத்து இருக்கிறவங்க வாங்க. யோஷரின், எனக்கு பயமா இருக்கு. ஏன், என்ன ஆச்சு மிச்சி? ஒருவேளை ஃப்ளைட்ல நம்மளோட சீட்ஸ் தனித்தனியா இருந்தா அப்ப நம்ம என்ன பண்றது? நீ கவலைப்படாத, நம்மள பிரிக்கிறதுக்கு நான் யாரையும் விட மாட்டேன். அப்படியா? அப்படியே நம்ம பிரிஞ்சு தனித்தனியா உட்கார்ந்தாலும் நம்ம இதயம் ஒன்னாதான் இருக்கும் மிச்சி. யோஷரின், மிச்சி. நான் சொல்றத கவனிக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் தனித்தனியா உட்கார கூடாதுன்னா உடனே செக் இன் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க, நாம போவோம். ரெடியா? கோ! ஆஹா, உங்களை செக் பண்ணனும் சார். அப்பா, எனக்கு தெரியாம ஏதாவது கொண்டு வந்தீங்களா? இல்ல ஷின்சான், அதெல்லாம் எதுவும் கொண்டு வரல. நீங்க போலாம் சார். என்ன அவங்க செக் பண்ணவே இல்லையேப்பா. என்னைய செக் பண்ணுங்க, என்னைய செக் பண்ணுங்க. சரி சரி, நான் சொல்றேன். மேடம் ப்ளீஸ், தப்பா எடுத்துக்காம அவனையும் ஒரு தடவை செக் பண்ணிடுறீங்களா? இல்லனா அழுவான். சரி. உன்னையும் செக் பண்ணணுமா? தப்பா எடுத்துக்காதீங்க, இவளை செக் பண்ணிடுங்க, இல்லன்னா அழுவான். சரி. ஓகே, அடுத்தது யாரு? சீக்கிரம் வரீங்களா? இருங்க, உங்களை செக் பண்ணணும். யோஷரினை விட்டுருங்க ப்ளீஸ். யோஷரின் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். அவனை விட்டுருங்க. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். மிச்சி, என்ன பத்தி நீ கவலைப்படாத. நான் சீக்கிரமே உன்கிட்ட வந்துருவேன். இவங்க வேற. யோஷரின், மிச்சி. ஏப்பா, சீக்கிரம் அவரை செக் பண்ணி அனுப்பப்பா. தொல்லை தாங்கல. நீங்க இப்ப போகலாம். யோஷரின், மிச்சி. யோஷரின், மிச்சி. யோஷரின், உனக்கு எதுவும் ஆகல? மிச்சி, உன்னோட அன்புதான் என்ன காப்பாத்தி இருக்கு. சந்தோஷம். இவங்க எல்லாம் இங்கிருந்து கிளம்பி வராங்க. நம்மளோட சீட்ஸ் இதுதான். வாங்க உட்காரலாம். இருங்க இருங்க, ஜன்னல் பக்கம் நான் தான் உட்காருவேன். என்ன ஹீமாவாரி, நீ ஜன்னல் பக்கத்துல உட்காரணுமா? ஷின்சான், ஹீமாவாரி முதல் தடவையா ஃப்ளைட்ல வர, அவளே அங்க உட்காரட்டுமே. அதெல்லாம் முடியாது. ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்தா சாப்பிடுறதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? ஹீமாவரி, நீ ஏன் உட்காந்துக்க? நான் இந்த பக்கமா உட்காந்துக்கிறேன், சரியா? சாப்பாடுனது எப்படி மாத்திரம் பாரு. அப்பா, நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, கவலையா இருக்கு. பரவாயில்ல. மிச்சி. யோஷரின், போயும் போய் இவங்க கூடயா உட்காரணும்?
மிச்சி சீக்கிரமா சீட் பெல்ட் போட்டுக்கோ. இல்ல நீ முதல்ல போட்டுக்கிட்டத நான் போட்டுப்பேன். யோசிரி நீ இப்படி பண்ணாத, எனக்கு கோசுது. ஃப்ளைட் இப்பொழுது டேக் ஆஃப் ஆக போகிறது. அனைவரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ளவும். மூச்சு விட முடியலையே. சீக்கிரமா உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. சீட் பெல்ட்டை இப்படி போடக்கூடாது, உங்க இடுப்பை சுத்தி போட்டுக்கணும். அப்படியா? மன்னிச்சிருங்க. சீட் பெல்ட் போட்டிருக்கல, உனக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத. அச்சச்சோ. மிச்சி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவ அழுகையை நிறுத்து. என்ன பண்ண சொல்றீங்க? அவ சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நல்ல நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. இவருக்கு ஏதோ மேஜிக் தெரிஞ்சிருக்கு, அத அழுகையை நிறுத்திட்டாரு. கடைசியில வேலையை பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. வாவ், சூரியன் எப்படி பிரகாசிக்குது இல்ல? நாம ஒரு வழியா ஹவாய்க்கு வந்துட்டோம். கத்தியா நம்ம சேஃபா ரீச் ஆயிட்டோம். இது எல்லாத்துக்கும் நம்ம வச்சிருக்கிற அன்பு தான் காரணம். எதுக்கெல்லாம் அன்பு இழுக்கணும் இல்லையா? நொகரா சார், நம்ம இங்க வந்துட்டோம்ல, முதல் போட்டோ எடுத்துக்கலாமா? ஆமா, முதல் போட்டோ எடுக்கணும். போட்டோக்கு இப்படி அலையறாங்களே. நீங்க கம்மி ஹம்மிகா ஹோட்டலுக்கு போகணுமா? ஓகே ஓகே, என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீங்களும் இந்த ஹோட்டல்ல தான் ரூம் போட்டிருக்கீங்களா? பின்ன இருக்காதா? இந்த டூர் முடிற வரைக்கும் உங்க கூடவே தான் இருப்போம். உங்களை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். ஹவாய் கடலை நான் பார்த்துட்டேன். ஆமா, கடல் தான் எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஹவாய்க்கு நாங்க எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப் போறோம். அதோட 3வது பார்ட். இங்க தான் நாம தங்க போறோமா? ஆமா ஷின்சான், கடல் பக்கத்துல எவ்வளவு அழகா இருக்குல்ல? இதுதான் ஹோட்டல், எல்லாரும் உள்ள வாங்க. இதுதான் நம்ம புக் பண்ண ஹோட்டல்லா? ஆமா மிச்சி, நமக்காக மட்டும் நான் புக் பண்ணிருக்கேன். ஆமா, மத்தவங்க எல்லாம் வெளியே போய் தங்குவாங்க பாரு. நீங்க மொத்தம் 4 பேர்ல உங்க 2 ரூமுக்கான சாவி இதுதான். தேங்க்யூ சார். என்னங்க, நானும் ஹீமா வரையும் இந்த ரூம்ல தங்கிக்கிறோம். நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல தங்கிக்கங்க. அப்ப கூட என்ன மாட்டி விட்டுட்டீங்களா? இத நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். நீ கவலைப்படாதமா. இல்ல எனக்கு இது தேவை இல்ல. நான் வழிய மறந்துடுவேன்னு உனக்கு தெரியும்ல. என்னால ரூமுக்கு தனியா போக முடியாது. நீ கவலைப்படாத மிச்சி, நான் உன் கூட வரேன். ஆனா நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அப்படியே சொல்ற? என்ன நம்பு. இதே மாதிரி எப்பவும் என் கூடவே இருப்பல, என்னை விட்டு போக மாட்டியே. என்னைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ கவலைப்படாத, சரியா மிச்சி? தேங்க்ஸ் யோஷிரின். மிச்சி யோஷிரின், இதுங்க ரெண்டும் எப்பவும் திருந்தவே திருந்தாது. டபுள் பெட்டா? தனித்தனி பெட் இல்லையா? இந்த ஷின்சான் ஓவரா பொருளுவானே. நீங்க கொரட்டை விட்டீங்கன்னா அப்புறம் நான் சத்தம் போடுவேன்ப்பா. நான் ஒண்ணும் கொரட்டெல்லாம் விட மாட்டேன் ஷின்சான். இதுதான் ஹவாய் கடல். இத்தனை நாள் நாம கனவு கண்டது இப்ப நனவாயிடுச்சு. வாங்க போவோம். ஓகே. என்ன ஹீமாவரி, கடல்ல விளையாடுறியா? பயப்படாம இங்கேயே உட்காந்துக்கணும், சரியா? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. அங்க பாத்தியா அலை வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இவளுக்கு இதெல்லாம் பிடிக்கலையோ? அலை வந்து உடம்புல படுறது சூப்பரா இருக்கு. நல்லா சில்லுன்னு இருக்கு. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பாத்தியா ஹிமாவரி, இதான் உங்க அண்ணன் கட்டின மணல் கோட்டை. காசு கபேல இப்ப பயங்கரமா குளிரும்ல. எல்லாரும் கோட் மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நாம மட்டும் தப்பிச்சிட்டோம். இங்க கிளைமேட்டே வேற மாதிரி இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் சந்தோஷமா இருக்குங்க. எதையோ ஒண்ணு நாம மறந்த மாதிரி இருக்கே. அதேதான், உடனே நான் போய் மெர்மைட்
கம் ஆன் அப்படிதான் கம் ஆன் நல்லா ப்ளே பண்ணு இந்த வாங்கிக்க வா இங்கேயும் இல்லையே. அதேதான், மெர்மைட்லாம் கடல்ல தான் இருப்பாங்க. ஓஹோ, எவ்வளவு மீனு! ஏய், மெர்மைட்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ, அந்த மீன் எவ்வளவு பெருசா இருக்கு! ஏய், நில்லு! அவங்கதான் மெர்மைடா? என்ன அழுதுட்டு இருக்காங்க? ஹலோ, யாரு தம்பி நீ? நானா? இருங்க, வந்து சொல்றேன். நான் இங்க மெர்மைட தேடி வந்தேன். அப்படியா? அத கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல, கிடையாது. என்னோட பேரு லிசா கிரேஸ். நான் இந்த ஹவாயில ஒரு டைவிங் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன். உன்னை பத்தி சொல்லு. சொல்றேன், இருங்க. என் பேரு ஷின்சான் நோஹாரா. நான் ஹவாயை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். எங்க ஊரு ஜப்பான்ல இருக்கிற காசுகா பே. நான் இந்த இடத்துக்கு குறிப்பா மர்மைட தேடி வந்திருக்கேன். அப்படியா? மர்மைட இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? பார்த்திருக்கேன், ஆனா கேலண்டர்ல தான். நீங்களே ஒரு மர்மைட் மாதிரி தான் இருக்கீங்க. நான் ஒரு மர்மைட் மாதிரி இருக்கேனா? தேங்க் யூ. நீ ரொம்ப நல்லா பேசுற. ஆமா, உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு 5 வயசு ஆகுது. இவ்ளோ சின்ன வயசுலயே நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏன் நான் பேசக்கூடாதா? தாராளமா நீ பேசலாம். என்னோட மூடையே நீ மாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்காக அழுதுட்டு இருந்தீங்க? அந்த விஷயத்தை பத்தி நாம பேச வேண்டாமே. சரி, நான் இப்ப கிளம்புறேன். உன்னை அப்புறமா பாக்குறேன். ஓகே, அப்புறம் பாப்போம். அவங்க உண்மையிலே ஒரு மர்மைட் தான். ஹிமவாரி எவ்வளவு ஜாலியா தண்ணியில விளையாடுறால. ஆமாங்க. அவளாலதான் நாம இன்னைக்கு ஹவாய்க்கு வர முடிஞ்சது. அப்பா மாதிரி தானே பசங்களும் இருப்பாங்க. நீங்க சொல்றது நிஜம்தான். அவளாலதான் இங்க வந்திருக்கோம். அப்படியே நம்மள மாதிரியே இருக்கா. ஆமா ஆமா, நம்மள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கா. மிச்சி, அங்க பாரு, அவ கடல்ல நல்லா நீச்சல் அடிக்கிறா. ஆமாங்க. அல அவள அடிச்சிட்டு போகுது. ஹிமவாரி, யார் அது? வலிக்குது, கொஞ்சம் கீழே இறங்கு ப்ளீஸ். வலி தாங்க முடியல, கீழே இறங்குறியா? சரி சரி, தெரியாம கோவப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடு. ஹிமவாரி, ஹிமவாரி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இவ தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. அது சரி, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல, திடீர்னு இந்த பொண்ணு என் மேல ஏறினதும் கொஞ்சம் நான் பயந்துட்டேன், அவ்வளவுதான். கவனமா பாத்துக்கங்க. கண்டிப்பா எங்களை மன்னிச்சிடுங்க. இருக்கட்டும். பசங்களை இனிமே நாம தனியா விடவே கூடாது. ஆமா, ஷின்சான் எங்க காணோம்? ஷின்சான், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி தனியா வரக்கூடாதுன்னு சொன்னல. இங்க ஏன் வந்த? பதில் சொல்லு. நான் உன்னை தேடி வந்தேன், ஆனா அது எனக்கு கிடைக்கல. கடல் கன்னியே, நீ எங்க இருக்க? என் முன்னே நீ வந்து விடு. உன்னை காண நான் ஏய், காத்திருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஷின்சான், 1000 தடங்கள் வந்தாலும் உன்னை நான் சந்திப்பேன். எனக்காக வந்து விடு. கடல் கன்னியே, உன்னை காண வந்திருக்கின்றேன். வா